வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேமிப்பு. சேமிப்பு பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், அது நல்ல விஷயம். எல்லாருக்கும் தெரியும், அது சிலருக்கு நடக்காத விஷயம். ஏன்னா சம்பளம் வாங்குகிறோம் இல்லையா? பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஏதாவது பண்ணிடலாம். ஆனால் அந்த சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பிச்சு 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 எல்லாருக்கும் இந்தா மளிகை ஜாமான், இந்தா காய்கறி, இந்தா பால், இந்தா நியூஸ் பேப்பர், இந்தா இஎம்ஐ அப்படின்னு 0 ஆகிடும். அதில் ஒரு 100 ரூபா நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அந்த 100 ரூபா காய்கறி வாங்கணும், மளிகை ஜாமான் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும், வாரம் ஒரு நாள் கறி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவாயிடும். அப்புறம் சாப்பிட்டு தானே ஆகணும். நமக்கு அப்புறம் நியூட்ரிஷியன்ஸ்லாம் எப்படி கிடைக்கும்? அதனால் அந்த சேமிப்புங்கிறது எவ்வளோ பிரதானமான விஷயம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. எப்போன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சேமிப்புங்கிறதெல்லாம் சாதாரணமாக அது ரொம்ப பெரிய விஷயமாகவே நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தான் கையில் காசு எதுவும் தங்காது. எல்லாத்தையுமே ஃபேமிலிக்கு கொடுத்துருவோம் இல்லையா? நான் கையில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா கையில் காசு வச்சுருந்தா எனக்கு அது எதுவும் பாரமாட்டம் இருக்கும். நான் செலவு பண்ண மாட்டேன், நான் எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டேன், நான் எதுவுமே எனக்குன்னு நான் எடுத்துக்கிறது ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எடுப்பேன். மீதியெல்லாம் அம்மாட்டே கொடுத்துருவேன். ஸோ சேமிப்புங்கிறது எனக்கு அந்த நாலேஜே இல்லாமல் தான் இருந்தது. சேர்க்குறதுங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்ட் டைமில் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பிரச்சனை ஆகிடுச்சு. ஏதோ ஒரு நகை மூக்கணுமா, அது என்னன்னு எனக்கு அந்த காரணம் மறந்துடுச்சு. பட் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் மறக்கலை இருக்குது. 10,000 ரூபாய்க்கு பிரச்சனை. நான் ஒருத்தவங்கக்கிட்ட போய் 10,000 எனக்கு கொஞ்சம் தர முடியுமா கடனா, நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ நகைக்கா இல்லை எதுக்குன்னு எனக்கு தெரில. அப்போ என்னாச்சு, அவர் 2 நாள் வெயிட் பண்ண சொன்னார். 2வது நாள் கழித்து என்னை கூப்பிட்டாங்க. நான் போனப்போ, என்னம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நான் எப்படி உன்னை நம்பி காசு தர்றது? டெலிவரி டைமில் உனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நான் யார்கிட்ட போய் காசு வாங்குறது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா இப்படி ஒரு வார்த்தை கேட்குறாங்களே, மனுஷங்க இப்படிலாம் யோசிப்பாங்களா? சரி, வாழ்த்தி தானே அனுப்புவாங்க, போகும்போது கூட பார்த்து போமான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்க. எப்படின்னா, நான் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது வயிறு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். நான் வண்டி ஓட்டிகிட்டு ஆஃபீஸ் போவேன். அப்போ அந்த டிராஃபிக் போலீஸ் ஒருத்தர், என்னை யாருன்னே அவருக்கு தெரியாது, அவரை யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் என் வண்டியை நிறுத்தினார். நான் போயிட்டுருக்கும்போது, எதுக்கு வண்டி நிறுத்துகிறாங்க? ஐயோ, நம்மக்கிட்ட லைசன்ஸ் நான் கொண்டு வரலையே, வீட்டில் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம், என்னவோ பண்ண போகிறாங்க, ஐயோன்னு நான் பயந்துட்டேன். அப்போ உனக்கெல்லாம் அறிவு இருக்காமான்னு திட்டினார். என்ன சார், என்னாச்சு? நான் லைசன்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அது இல்லைம்மா, வயிறு இப்படி வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரையே, எங்கேயாவது அவனாவது தட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அக்கறையோட சொல்கிற அந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் நாட்டில் இருக்கிறாங்க தான், இல்லாமலாம் இல்லை. அதனால தான் இன்றைக்கும் அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. ஓகேவா? ஸோ அந்த இன்சிடெண்ட் அப்போது அவர் கேட்ட வார்த்தைக்கு அப்புறம் நான் ரொம்ப இடிஞ்சு போயிட்டேன். நான் ரொம்ப அந்த ஸ்ட்ரகிள்லாம் லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்க, கற்றுக்கணும். அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம். இப்போது சனீஸ்வரன் பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 7.5 அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 7.5ல் வராரு அப்படின்னா 7.5 சனி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அவர் வந்தால் மட்டும் பயப்படுறோம்? அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு லெசன்
இதெல்லாம் நீ கற்றுக்கணும், இதுக்கெல்லாம் நான் உனக்கு பின்னாடி பெருசாக தருவேன், அதை உன்னால் வந்து கையில் தாங்க முடியாது, அதை தாங்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் இப்படி தான் வளர்க்க முடியும். எப்பயுமே உளி மாதிரி தான். உளியை நம்ம அதாவது உளின்னா கல், அந்த உளி அவர் வந்து உளி மாதிரி சனீஸ்வர பகவான் நம்மளை வந்து கொத்தி 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 செதுக்குவார். கஷ்டங்களை கொடுத்து 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 மனசை வந்து ஸ்ட்ராங்காக்குவார். அதான் எப்பயுமே எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, எனக்கு ஒரு சவால் இருக்குது அப்படி சொல்லி பழகணும். எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட அதை மட்டும் நம்ம பதிவு பண்ணவே கூடாது. எனக்கு ஒரு சவால் இருக்குது, எனக்கு ஒரு சேலஞ்ச் நான் பண்ணணும், நான் இதை செய்யணும், இதை நான் பண்ண முடியும், கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும், இதை நான் முடிச்சிடணும், இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர அதை கஷ்டம். நானும் அந்த தப்பெல்லாம் செஞ்சு தான் வந்திருக்கேன். ஐயோ, நான் எல்லார்கிட்டையும் புலம்புவேங்க, ஒருத்தரை விட மாட்டேன். புதுசாக யாரை பார்த்தாலும் ரொம்ப லெத்தாஜிக்கலாக பேசுவேன் வீட்டை பற்றி. அதான் நான் சொல்கிறேன்ல, நான் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிடுவேன். எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் நான் ப்ராப்ளமாக அது எல்லாத்தையுமே நான் சொல்லிவிடுவேன். எனி டைம் அந்த முகம் சிரிச்சே இருக்காது, என் முகத்தில் சிரிப்பே இருக்காது. அந்த சமயத்தில் நான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகி நம்மளை வந்து ஒரு கட்டத்தில் கல் மாதிரி ஆக்கிடும், ஸ்ட்ராங்காக ஆக்கிடும். ஆட இதானே பார்த்துக்கலாம் அப்படி ஆக்கிடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அப்பத்துலேருந்து தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகும், அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் முடிஞ்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வரும் பாருங்கள். இப்போது ஒரு குழந்தைக்கு படிக்கவே தெரியலன்னு வைங்க, அந்த குழந்தை பயப்படும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு, ஒரு எக்ஸாம் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயப்படும். இதுவே அந்த குழந்தை வந்து அந்த அந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பயம் இருக்காது, ஆர்வம் இருக்கும். என்ன கொஸ்டின் வரப்போகுது, நாம் அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும், அந்த மாதிரி தான் லைஃப்பும். இப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனையும் கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கு உண்டான தெம்பு நமக்கு கிடச்சிடும். அதுதான் அந்த 7.5 சனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் வந்து கற்றுக் கொடுப்பார். நீ இந்த அவர் வந்து நல்லவங்க, உனக்கிட்ட பழகிறவங்களுடைய போலி முகம் எல்லாமே அந்த சமயத்தில் நமக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்கும் பொழுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள விட்டு போயிடுவாங்க வெளியில். ஒன்று அவங்க போலியாக இருப்பாங்க. இப்போ எனக்கு 7.5 சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் போலியாக இருக்கும், இல்லைன்னா இன்னொருத்தவங்க பழகிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போலியாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் போலியாக இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட் போயிடுவாங்க, அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் போலியாக இருந்தாலும் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அந்த நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள முதல்ல தள்ளி விடுவார். நீ வந்து தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் தள்ளி விடுவார். உன்னையும் தனியாக தனியாக இருக்கும் பொழுது தான் நமக்கு தைரியம் நிறைய வரும். நம்மள கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இருக்காங்க, அந்த சப்போர்ட்லேயே நம்ம அப்படி மயங்கி அந்த சப்போர்ட்லேயே இருப்போம். அந்த சப்போர்ட்டை முதல்ல உடைக்கணும். லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அந்த லோன்லினஸ், சில பேர் சொல்லுவாங்க தனிமையில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்க, தப்பாக யோசிப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த லோன்லினஸ் பிடிச்சிடும். கண்டிப்பாக நிறைய பேர் தனிமையை விரும்புறதுக்கு காரணம் அவங்க நிறைய அந்த மாதிரி கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாதுங்க, இதுதான் லைஃப், இப்படி தான் வரும், இப்படி தான் போகணும். இப்போ ரோடு இருக்குது,
ஒரு ரோடு பெருசாக இருக்கும், ஒரு ரோடு சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம அந்த ரோட்டில் அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓடணும். பெரிய ரோட்டில் ஃப்ரீயாக போய்க்கலாம். அப்போ சின்ன ரோடு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி வேறு வழி இல்லை, ட்ராவல் பண்ணி போய் தானே ஆகணும். ஓகேவா? இதான் லைஃபு. அதுக்காக வேறு மாதிரி முடிவுகள்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுறது? ஸோ நான் எங்கேருந்தோ எங்கேயோ வந்துட்டேன். ஓகே. அந்த டைமில் அந்த 10,000 நான் கேட்டப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்துச்சு இல்லையா? அப்போது வந்து நான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன். இனிமேல் ஒரு 10 ரூபாய்னாலும் யார்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாது, கடன் கேட்கக்கூடாது. நமக்கு வந்து நீ இருப்பியோ போவியோ அப்படின்ற வரையில் பேசிட்டாங்க. நான் வயிற்றில் குழந்தை வச்சுருக்கேன், என் எழுத்தாப்புலேயே நான் அப்படி பேசினேன், எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த டைமில் நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் சேமிப்பை வந்து பயங்கரமாக ஆரம்பித்தேன். அப்போல்லாம் வந்து யூடியூபோ, அப்போ வந்து இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணுன்ற அறிவெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ இல்லை, அந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடையாது அப்போது அந்த சமயத்தில். இப்போ கூகுள் இருக்கிறதுனால வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. கூகுளில் நம்ம A to Z இருக்கே, எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுதான். நீங்கள் நல்லது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது கிடைக்கும், கெட்டது எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கெட்டது கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஸோ அந்த சமயம் இல்லாதப்போ தவிச்சிருக்கேன் நான். எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாமல், ஒரு சமையல் கூட எனக்கு தெரியாது அப்போது. நான் கல்யாணம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சமையல் கூட பண்ண தெரியாது, எனக்கு ஒரு உப்புமா கூட கிண்ட தெரியாது, நீங்கள் ஒரு காஃபி போட தெரியாது. ஏன்னா நான் வீடு ஆஃபீஸு வீடு, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் தான் எல்லோரும் நிறைய பேர் இருக்கோம்ல, எல்லோரும் வேலை செஞ்சுருவாங்க. நான் சின்ன பொண்ணு, கடைசி பொண்ணு இல்லை, எனக்கு எந்த வேலையும் இருக்காது. ஸோ நான் ஜாலியாக வளர்ந்துட்டேன். மேரேஜுக்கு முன்னாடி அந்த வேலை பண்ணும், வீட்டில் கஷ்டம், இப்படியே தான் நம்ம அந்த வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னு தவிர, எனக்கு அந்த கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு சமைக்கணும், ருசியாக சமைக்கணும், அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் ஆரம்பத்தில் நான் ரொம்ப போன இடத்துல நான் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நிறைய வழிகள் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாதுன்ற விஷயம். ஸோ அப்பப்போ தானே தெரியும், அந்தந்த சமயத்தில் தானே இது கூடவா தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ எனக்கு தெரியாத சமயத்தில் 100 ரூபா, 150 ரூபா அது எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாமல் வீட்லேயே அந்த பீரோவில் வந்து மறைமுகமாக ஒரு ரேக் ஒன்று தூக்குற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போட்டு வச்சுடுவேன். ஒரு 100, 10, 50, 20 கைக்கு என்ன கிடைக்குதோ அதை போட்டு வச்சுருவேன். ஒரு வருஷம் நான் அதை வந்து எடுக்கவே இல்லை. பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் அப்போ எனக்கு. என்னென்னா, ப்ராப்ளம் சொல்லக்கூடாதுன்னு நானே சொல்கிறேன்னா சரி. அப்போ வந்து என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு இன்சிடெண்ட்லாம் மறந்துருச்சுங்க. பட் அந்த இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையில் எனக்கு காசு தேவை. அப்போது என்ன ப்ராப்ளம், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சென்ட்ரு பார்த்துட்டோம், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. அதுக்கு கூட இல்லையே. ஓகே. எதுக்குன்னா லேப்டாப் வாங்குறதுக்கு. லேப்டாப் அப்போது வந்து என்னென்னா, எனக்கு தேவை, வேறு வழியே இல்லை, லேப்டாப் வேணும். அப்போ அது இருந்தால் தான் வந்து நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்க முடியும். சென்னையில் எனக்கு அதில் ஒரு ஆஃபர் கிடச்சிது. அக்கௌண்ட்ஸ் ஒரு 3-4 கணக்குக்கு நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். எனக்கு அப்போ வந்து லேப்டாப் இருந்தால் தான் பண்ணணுன்ற மாதிரி. பழைய லேப்டாப் வந்து பிரச்சனையில் ஆயிடுச்சு, வாங்கியே ஆகணுன்ற சுச்சுவேஷன்ஸில் அந்த லேப்டாப்பு வாங்கிறதுக்கா, அது கூட நான் சர்வீஸ்க்கு தான் கொடுத்தேன். என்னவோ ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த காசை நான் வந்து திறந்து எடுத்தேன். எனக்கு அந்த இது மறந்துடுச்சு. ஆனால் எனக்கு
எனக்காகவா பாப்பாவுக்காகவா அது எந்த தெரியல, எந்த சமயத்துலன்னு தெரியல. ஆனால் நான் அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த இடம் ஃபுல்லாக காசு. நான் அதை மறந்தே போயிட்டேன். ஒரு 6 மாதம் 7 மாதமும் சேர்த்து வச்ச காசு அதுக்கப்புறம் 3 மாதத்துல நான் அதை மறந்தே போயிட்டேன். அதை திறந்து பார்க்கும்போது நான் எடுத்தேன்னா அதில் கிட்டத்தட்ட 15,300 இருந்துச்சு. அதில் நான் வந்து என்னென்னலாம் நான் செய்யணும்னு நினச்சேனோ அது எல்லாத்தையும் செஞ்சேன். அப்போ தான் எனக்கு சேமிப்போட அருமை தெரிஞ்சுது. ஓ, சேமித்து வச்சா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? அப்போ வந்து நம்ம 100 சேர்க்குற அமௌண்ட்டு கூட ஒரு நேரத்தில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வருமா? இப்போ நம்ம யூடியூப் பார்த்து எப்படியெல்லாம் சேமிக்கணும், எப்படி சுடு தண்ணி வைக்கணும், எப்படி கோலம் போடணும், எப்படி நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணணும், எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அப்போ நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் சேர்த்து அப்போ தான் எனக்கு தெரியும், சேர்த்து வச்சா நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது போல். நம்ம யாரையும் நம்ம போய் கேட்காம நம்மளுக்கான செலவை நம்மளே பண்ணிக்கலாம். அப்போது சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த எஃப்டி ஆர்டி இதை பற்றிலாம் தெரிய ஆரம்பித்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய சேலரியில் 10% சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிடணும் அப்படின்னு எடுத்து வச்சு நான் இப்போ ஒரு வீடு வரைக்கும் வாங்கிட்டேன். 40 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு வீடு வாங்கிட்டேன். இந்த வீடு என்னுடைய சேமிப்பில் வந்ததுன்னும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 40 லட்சம்னா 40 லட்சம் நான் சேர்த்து வச்சதில்லை, லோன் போட்டிருக்கேன். அதில் இன்னும் பாக்கி இருக்குது அடைக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கேன். மீதியெல்லாம் என்னுடைய சேவிங்ஸ் தான். ஸோ சேர்த்து வச்சதில் நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோன்னும் போது ஒரு பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை சொல்ல அளவே கிடையாது. ஸோ சேமிப்பு பற்றி இன்னும் பேசுனேன்னா இப்போவே 16 நிமிஷம் போயிடுச்சு. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கௌரவத்தை கொடுத்துச்சு. நான் வீடு வாங்கினதும் ஒரு பெரிய ஸ்டோரி. அதை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நான் இன்னொரு தடவை அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். நான் வீடு வாங்கினது அது எமோஷ்னல், ட்ராஜடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்குது அதில். ஓகேவா? ஸோ சேவிங்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. 100 ரூபா இருந்தாலும் 10 ரூபா எடுத்து வைங்க. 500 இருக்கா 50 ரூபா 60 ரூபா எடுத்து வைங்க. நீங்கள் 60 ரூபாயா 10 ரூபாயா சேர்த்தா கூட அந்த பணம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எவ்வளவோ உங்களுக்கு சேர்ந்துருக்கும். உண்டியல் பழக்கத்தை உருவாக்கிக்கணும் நாம் கண்டிப்பாக. அந்த பழக்கம் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து இருந்ததுனால தான் என் பொண்ணு வந்து உண்டியலில் காசு சேர்த்து வச்சா சைக்கிள் வாங்கிறதுக்காக. அதுதான் வந்து கேரளா ஃபண்டுக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா? அந்த பழக்கத்தை நான் இன்னுமே என் பிள்ளைங்களுக்கு வச்சுருக்கிறேன். நானுமே அதை இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். என் பிள்ளைங்க வந்து நான் காசு கொடுத்து எதுவுமே வாங்கி தர மாட்டேன். அவங்களாம் இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ காசு எடுத்து வச்சு நீ வாங்கிக்கோன்னு சொல்லிடுவேன். தினைக்கும் 10 ரூபாயா பாக்கெட் மணி கொடுக்கறத அதுங்கெல்லாம் சேர்த்து வைக்குங்க. நான் பார்ப்பேன். எல்லாம் சேர்த்து வச்சு தினைக்கும் எடுத்து எண்ணில் தான் தினைக்கும் எண்ணி இது இன்றைக்கி 60 ரூபா ஆகிடுச்சு, உனக்கு 70 ருபீஸ், ஓகே, இன்னொரு 100 தான் சேர்க்கணும், 100 சேர்த்தோடனே நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. அந்த மாதிரி தான் நான் பழக்கப்படுத்திகிட்டு இருக்கேன் என் பசங்களை. ஸோ சேமிப்பு ரொம்ப முக்கியம் உங்கள் ஃப்யூச்சருக்கு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கட்டும். மிக்க நன்றி. தேங்க்யூ.